ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேண்டம் vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்னுடைய கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறான்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஆயில் பாட்டில் இதெல்லாம் எப்படி நான் க்ளீன் பண்ணுறேன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மலான க்ராசரி எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது இருக்கு இல்லையா, அது நார்மலாக நம்ம எப்போதும் போல் விம் ஜெல்லோ இல்லை வேறு ஏதாவது டிஷ் வாஷிங் லிக்விடை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். நார்மலாக அதை க்ளீன் பண்ணாலே போதும். ஒரு வாட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா விம் ஜெல் வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். நார்மலான ஸ்க்ரப்பர் தான், ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது கிளாஸில். அதனால் நார்மலான ஸ்பாஞ்ச் வச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த கண்டெய்னர்ஸ் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் வாங்கின கண்டெய்னர்ஸ், அதனால் கை உள்ள வரைக்கும் போகும். நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி உள்ளே விடாதீங்க. ஈஸியாக போயிட்டு வர்ற மாதிரி இருந்தால் மட்டும்தான் கை உள்ளே விட்டு க்ளீன் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ் இருக்குல்ல, அதை வச்சு கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு ஈஸியாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன். இது நார்மலான க்ளீனிங் தான். இதிலே க்ளீன் ஆகிடும் எல்லாமே. இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாம் மந்த்லி ஒன்ஸ் நான் கண்டிப்பாக வாஷ் பண்ணிவிடுவேன். அதனால் எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் நார்மலாக க்ளீன் பண்ணாலே போதுமானது. பட் ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு ஆயில் ஸ்டெயின்ஸ் நிறையா இருக்கும். அப்போ நீங்கள் நார்மலாக விம் ஜெல் வச்சு க்ளீன் பண்ணாலுமே அந்த ஸ்டெயின்ஸு ஸ்மெல்லெல்லாம் போகாது. அந்த மாதிரி இருக்கிற ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் எப்படி க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இப்போ நார்மலாக விம் ஜெல் போட்ட க்ளீன் பண்ண கண்டெய்னர்ஸ் க்ளீன் ஆகிடுச்சு. இது ட்ரை பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி கவுத்தி வச்சு ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சதுக்கப்புறமா திருப்பி வச்சு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உள்ளேயும் வெளியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா க்ராசரிஸ் எல்லாம் நீங்கள் கொட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதில் இருக்கிற ஸ்மெல்லு, அதே மாதிரி ஆயில் ஸ்டெயின்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நார்மலாக கிளாஸை க்ளீன் பண்ணிவிட்டு அது கூட அரிசி மாவு வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அரிசி மாவு இல்லை கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லை கடலை மாவு இல்லை உப்பு எது வேணால் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணலாம். எது உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நார்மலாக ஸ்க்ரப் பண்ணிவிடுங்க. ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில், வெதுவெதுப்பான தண்ணியில், ரொம்ப கொதிக்கக்கூடாது தண்ணி, வெதுவெதுப்பான தண்ணியில் இது ஊற வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாலே போதும். நீங்கள் ரொம்ப நாள் க்ளீன் பண்ணலை அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் பக்கம் ஊற வச்சுடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சாலே போதும். நல்லா உங்களுக்கு க்ளீன் ஆகிடும். மந்த்லி நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா. இந்த ஆயில் கண்டெய்னர்ஸும் ஹோம் சென்டரில் வாங்கின ஆயில் கண்டெய்னர் தான். எப்படி க்ளீன் பண்ணணும் உங்களுக்கு தெரியலன்னா இது தனித்தனியாக எல்லா பார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிக்க முடியும். அதனால் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரிசி மாவு போட்டு ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சதுக்கப்புறமா நார்மலாக விம் ஜெல் போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். விம் ஜெல் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாகவே போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணியில் கலக்காமல் லைட்டாக தண்ணி விட்டு கலந்து அந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது இன்னுமே நல்லா க்ளீன் ஆகிடும். நான் இப்போ அது விம் ஜெல் போட்டு இந்த ஆயில் கண்டெய்னர்ஸில் மூடியெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறேன். அதே மாதிரி பாட்டில் ஊறிடுச்சு இல்லையா, அதனால் அதை இப்போ க்ளீன் பண்ணிக்க போகிறேன். இந்த பாட்டில் உள்ளே கை விட்டு தேய்க்க முடியாது. நான் அகலம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். அதனால் அந்த பாட்டில் க்ளீனிங் ப்ரஷ் வச்சு உள்ள விம் ஜெல் போட்டுட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியவும் நார்மலான ப்ரஷ் வச்சு இல்லை ஸ்பாஞ்ச் வச்சோ நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டாலே போதும். இந்த ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாமே மந்த்லி கண்டிப்பாக க்ளீன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் மந்த்லி க்ளீன் பண்ணல அப்படின்னா நிறைய அந்த ஆயில் ஸ்டெயின்ஸ் நிறைய ஆகிடும். அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கு. அது எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகாது. அதனால் மந்த்லி மறக்காமல் க்ளீன் பண்ணிவிடுங்க. சப்போஸ் இன்னுமே உங்களுக்கு அந்த ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சுடு தண்ணியிலே நீங்கள் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு ஒரு ½ அன் ஹவர் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டாலே அந்த ஸ்மெல்லெல்லாம் போய் நல்லா ஆகிடும். இப்போது என்னுடைய ஆயில் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையும் நான் வாஷ் பண்ணிட்டேன். இது வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதே மாதிரி தான் வெயிலில் காய வைக்கலாம். அப்படி இல்லாட்டினா வீட்டுக்குள்ளேயே ஃபேனில் காய வைக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆயில் கண்டெய்னர், க்ராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி தண்ணியெல்லாம் போகிறக்கு கவுத்தி வச்சு காய வச்சு மறுபடியும் நேராக வச்சு காய வச்சா போதும். இப்போ நம்ம வாஷ் பண்ண கண்டெய்னர்ஸ் எல்லாம் பாருங்கள், எல்லாமே ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சு. இதில் இப்போ நம்ம ஆயிலோ நார்மலாக க்ராசரிஸோ இல்லை ஆயிலோ ஸ்டோர் பண்ணிக்கலாம்.
ஆயில் கண்டெய்னர், க்ராசரி கண்டெய்னர்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அந்த க்ராசரிஸ் எல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ரீஃபில் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து மந்த்லி ஸ்டார்டிங் ஒரு 10th அந்த மாதிரி தான் க்ராசரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். 6th-லேருந்து 10th-க்குள்ளே க்ராசரி வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஒரு மாதத்துக்கு என்னென்ன தேவையாக இருக்கோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். எக்ஸ்ட்ரா எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஏற்கனவே நான் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ உங்களுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் மாதத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஸ்டீல் கண்டெய்னர்ஸும் வாஷ் பண்ணி வச்சு அதுலேயும் வந்து நான் அரிசி, கோதுமை மாவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட்ஸு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து தான் ஈவினிங் போல் வந்து காய்கறி வாங்கி வச்சிட்டோம். அது வந்து ஃப்ரிட்ஜில் நான் ஆர்கனைஸ் பண்ணவே இல்லை, அப்படியே வச்சுட்டேன். அடுத்த நாள் சண்டே மார்னிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எழுந்திரிச்சு இந்த மாதிரி காய்கறியெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன். வெங்காயம், தக்காளி, வெங்காயம் வந்து வெளியே தான் ஸ்டோர் பண்ணுவேன். வெங்காயம், உருளைக்கிழங்கு, தேங்காய், அதுக்கப்புறம் வந்து சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து வெளியே தான் ஸ்டோர் பண்ணணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து தக்காளி வந்து பழுத்து இருந்துச்சு அப்படின்னா வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். அப்படி இல்லை காயாக இருந்துச்சு அப்படின்னா வெளியில் வச்சுக்கலாம். எப்படின்னு பார்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வெளியில் வச்சு கூட அதுக்கப்புறமா மீதி இருக்கிறது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நான் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேன். கொஞ்சம் அதிகமாக வாங்கினா மட்டும்தான் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணுவேன் தக்காளியை. அதுக்கடுத்து தான் வாங்கின காய்கறி எல்லாத்தையும் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து டோஃபு, இது வந்து பன்னீர் வந்து பால்லேருந்து பண்ணுவாங்க இல்லையா? இப்போ சோயா பால்லேருந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா டோஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மஷ்ரூமு, கொஞ்சம் அத்திப்பழம் அதெல்லாம் வாங்கியிருந்தேன். அதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்புறம் இது பார்த்திங்கன்னா பரங்கிக்காய். இதில் உள்ள அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரேப் பண்ணி வைக்கணும். இல்லாட்டினா வந்து ஏதாவது கட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஏற்கனவே வந்து விதையை நீக்கி ரேப் பண்ணி வச்சுருக்கறனால நான் வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். விதையோடையே நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது சீக்கிரமாக அழுகி போயிடும். அதே மாதிரி பச்சை மிளகாய் வந்து அந்த மேலே உள்ள காம்பெல்லாம் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னர்ஸ் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நாப்தோலில் வாங்கின ரெஃப்ரிஜரேட்டர் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டெய்னர்ஸ் தான். இந்த கண்டெய்னரில் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அழுகாது. அதே மாதிரி தண்ணி விட்ட மாதிரி அந்த மாதிரி ஆகாது. அதுக்காக தான் இது ஸ்பெஷலாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்ஸ் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து பச்சை மிளகாய் அதே மாதிரி வந்து காய்கறி எல்லாம் ஏதாவது வாங்கிட்டு வந்திருந்தேன் அப்படின்னா இந்த பாக்ஸில் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பாக்ஸோட லிட்டிலே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் பிளேட் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அடியில் வந்து தண்ணி நிற்கும். அதுக்கு மேலே இருக்கிற வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எதுவாக இருந்தாலும் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மெயின்டைன் பண்ணலாம். திராட்சைப்பழம் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் தான் நான் ஸ்டோர் பண்ணுவேன். திராட்சைப்பழம், அப்புறம் வந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து வாட்டர்மெலன் அப்படியெல்லாம் இருந்தால் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். மற்றபடி நார்மலாக இருக்கிற பப்பாளி, கொய்யாப்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி இருந்ததுன்னா நான் வெளியே வந்து ஸ்டோர் பண்ணிப்பேன். இந்த மண் பானையில் தான் நான் வந்து இப்போது ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறேன். அதனால் அதை வந்து வெளியில் டேபிள்லேயே வச்சுட்டுவேன், டைனிங் டேபிள்லேயே. மீதி உள்ள திங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ சண்டே மத்தியானத்துக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணலாம் அப்படின்றனால உங்கள் கூடயும் அதை ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கும் ஈஸியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்றது ஐடியா கிடைக்குன்றனால அதுவும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அது பண்ணுறதுக்காக 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி வச்சுட்டு நல்லா கழுவிட்டு 2-3 தடவை அந்த அரிசியை கழுவணும். கழுவுனதுக்கப்புறமா ஒரு 20 நிமிஷம் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நமக்கு தேவையான பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, அதே மாதிரி மஷ்ரூமும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். மஷ்ரூம் வந்து பாதி பாதியாக கட் பண்ணுங்கள். ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரியாணியில் அது எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ சாப்பிட்றக்கும் அது நல்லா இருக்காது. அதனால் வந்து பாதி பாதியாக கட் பண்ணாலே போதும். ஒரு மஷ்ரூமை 2ஆக கட் பண்ணாலே போதும். அதுவே வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து சமைக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு குக்கர் சூடானதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெய் இருந்தால் கூட நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது கூட வந்து ஹோல் கரம் மசாலா, 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அப்புறம் ஒரு அன்னாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை இதை வந்து நான் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இது கூட வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நான் 2 தக்காளி எடுத்திருக்கேன்.
வெங்காயம் வந்து 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தான் ரெண்டுமே. ஸோ 3 வெங்காயம் எடுத்தீங்க அப்படின்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கணும். அதுக்காக இந்த மாதிரி குக்கர் வந்து திருப்பி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா வெந்து வரும். அதுக்காக நீங்கள் உப்பு வேணும்னா கூட இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். மசாலா வந்து எப்போவுமே எண்ணெயில் நல்லா வதங்கணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தான் மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி வந்து வெளியே வரும். நல்லா வெந்து வரும்போது இதையும் வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இது மூடி போட்டு மூடி வைக்கும் போது ஒரு 5 மினிட்ஸ் வச்சாலே போதும் உங்களுக்கு. அப்புறம் பிரியாணி செய்யும் போது நல்லா வந்து வெந்து வந்துடும் உங்களுக்கு. அதனால் இது நல்லா வந்து கலந்துட்டு இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் இல்லையா, அதனால் 1 கப் எடுத்தோம் அப்படின்னா 1.5 கப் தண்ணி, 2 கப் எடுத்துருக்கனால 3 கப் தண்ணி வந்து நான் சேர்த்துக்கிறேன். மஷ்ரூமுக்குன்னு எதுவும் செப்பரேட்டாக தண்ணி சேர்க்க தேவையில்லை. 3 கப் வந்து தண்ணி சேர்த்தாலே போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து தான் நம்ம உப்பு வந்து சேர்க்கணும். உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வந்தோன்னே நல்லா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு போதும் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ உப்பு வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம வந்து ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மீதி பாஸ்மதி அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக கலந்துட்டு இப்போது வந்து இந்த பாஸ்மதி அரிசி வேகிறதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு விசில் விட்டாலே போதும். அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அந்த ஸ்டீமெல்லாம் வெளியே வர்ற வரைக்கும் வந்து அந்த மாதிரியே வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஸ்டீமெல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். பிரியாணி ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா ரெடிமேட் தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் அதுக்கு பதிலாக நான் வந்து ஒரு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு ஃபுல் முட்டையை வந்து சேர்த்துட்டு இப்போது வந்து இதை நல்லா வந்து கலந்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஃபிஷ் ஃப்ரையில் இருக்கிற மசாலா வந்து நீங்கள் ஊற வைக்கலனாலும் பரவாயில்ல. ஒரு ஃபிஷ் ஃப்ரை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வறுத்தாலுமே வந்து மசாலா வந்து உதிரவே உதிராது. கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா உதிராமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு முட்டை சேர்த்து நீங்கள் வந்து பண்ணும்போது அது நல்லா பைண்ட் ஆகிக்கும். அதனால் மசாலா வந்து கீழே எப்போவுமே உதிராது. அதனால் இந்த மாதிரி வந்து ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எல்லா ஃபிஷ்ஷும் மேரினேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா பிரியாணி அதுக்குள்ளே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அந்த ஸ்டீமெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக போனதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் வந்து அந்த அரிசியெல்லாம் உடையாமல் நிலமாக அதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கும். மஷ்ரூம் பிரியாணி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கான மசாலா வந்து ஏற்கனவே போட்டு ஊற வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு 10 மினிட்ஸ் ஊறினாலே போதும். இல்லை 5 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா 5 மினிட்ஸ் ஊறினாலே போதும். மசாலா வந்து உதிரவே உதிராது. இப்போ வந்து அந்த தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அந்த ஃபிஷ் எல்லாம் வச்சு வறுத்துடலாம். ஃபிஷ்ஷு வறுப்படுறதுக்கு ஈஸியான டைமிங் தான் எடுக்கும். சீக்கிரமாக வந்து ஃபிஷ் வந்து வறுத்துடலாம். ஒரு 3 மினிட்ஸ் வந்து இந்த சைடும் திருப்பி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து பேக் சைடும் நீங்கள் வறுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த ஃபிஷ் வந்து ரேபிட் ஃபிஷ் சொல்லுவாங்க, ஓரா மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இந்த ஃபிஷ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் தான் வந்து நான் ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் மோஸ்ட்லி பண்ணுவேன். இது வவ்வால் மீன் இதெல்லாமே வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மசாலா திருப்பி போட்டதுக்கப்புறமா மசாலா உதிராமல் நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். எண்ணெயும் வந்து எந்த உதிரலும் இல்லாமல் எண்ணெயும் வந்து எப்படி ஊற்றணுமோ அதே மாதிரி இருக்கும். மஷ்ரூம் பிரியாணி ஃபிஷ் ஃப்ரை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் போல் வந்து சோஃபா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஷோரூம் எதுவுமே நாங்கள் விசிட் பண்ணல. இந்த மாதிரி ஃபேக்ட்ரி தான் போய் பார்த்துருந்தோம். ஸோ ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் அப்படின்றனால இந்த சேர் வந்து பார்த்திங்கன்னா 0 கிராவிட்டி சேர்ன்னு சொல்லுவாங்க. நான் ஃபேப்ரிக்கில் மெட்டலில் தான் பார்த்துருக்கேன், பட் உட்டில் பார்த்ததில்ல. யாராவது சர்ச் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றனால இந்த வீடியோவில் இதை ஷேர் பண்ணியிருக்கேன்.
எப்படியோ ஒரு வழியாக வந்து சோஃபா வந்து பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. என்ன சோஃபா வாங்கினா எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா பிரியா வீட்டு சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.